வணக்கங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும், லஞ்ச் மெனுவும் என்னன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு நான் மினி இட்லி பொடி, சாம்பார், சாதம், கோகனட் ரைஸு, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போறேங்க. சாதம் வடிச்சு விட போறேங்க, வெந்துடுச்சு. இப்ப அடுத்து நம்ம சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்குக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் சாதத்துக்கும் தேங்காவ துருவி அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ சாம்பாருக்கு நம்ம தாளிச்சுக்கலாங்க. வாணலிய நானு அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்ட உடனே அதுல கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே அதுல சீரகமும், வெந்தயமும் சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவும் பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு சொரக்காய் போட்டு தாங்க சாம்பார் வைக்க போறேன். சொரக்காவும் கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ நல்லா சீரகமும், வெந்தயமும் எல்லாம் பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாங்க. இப்போ அதுல நான் பூண்டு ஒரு 4 பல்லு உரிச்சு போட்டிருக்கேங்க. சாம்பார்ல பூண்டு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்ன்றதுக்காக போட்டிருக்கேங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. வதக்கி உடனே நான் அடுத்து காய் போட்டுக்கிறேங்க. சொரக்காவையும் போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிறேங்க. சொரக்காய் சாப்பிட்டா ஒரு வேளை நம்மளுக்கு அது தண்ணி காய் இல்லைங்க. அதனால ஒரு தடவை எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம்னா இந்த சளிப்புலாம் பிடிக்காதுங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கிறேங்க. காயில உப்பு பிடிக்கிறதுக்காக மொதவே நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ உப்பையும் போட்டு நல்லா சொரக்காயை வதக்கிக்கலாங்க. சொரக்காய் வதங்கின உடனே நம்ம அதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு பெரட்டி விட்டுடலாங்க. நல்லா காய் எண்ணெயில் சுருள சுருள வதக்கிட்டோன்னா நல்லா இருக்குங்க டேஸ்டியாக. இப்போ அடுத்தது நான் பருப்போட தக்காளியை வேக வச்சுருந்தேங்க. அந்த 2 தக்காளியும் எடுத்து இதில் மசிச்சு விட்டு அப்படியே எண்ணெயிலே அதையும் வதக்கிக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கி அந்த காயோட மஞ்சள் பொடி, உப்பு, சொரக்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி இருக்குது இல்லைங்க, சாம்பார் பொடி, அதை நான் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அந்த 1½ ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா காய் ஒரு எண்ணெயில நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நான் சாம்பார் பொடி 1½ ஸ்பூன் சேர்த்துட்டேனுங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேங்க எண்ணெயிலேன்னு. வதக்கிட்டு இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லைங்க, அந்த தண்ணியையும் பருப்பையும் நல்லா இதில் கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு சாம்பாரை நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாங்க. நான் இப்போ சாம்பார் காயும் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு நான் பக்கத்து அடுப்புக்கு மாற்றிடுறேங்க. ஏன்னா நான் அடுத்தது மார்னிங்கில் அடுத்த இதுவை செய்கிறதுக்காக இந்த பக்கம் நம்ம வானிலையே வச்சுக்கலாங்க. சாம்பாரை அந்த பக்கம் மாற்றிடலாங்க. சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணி கூட்டி வச்சுட்டேங்க. இப்போ அந்த பக்கம் மாற்றிடலாங்க. இப்போ அடுத்து வானலியை அடுப்பில் வச்சுட்டு இது நான் தேங்காய் சாதத்துக்காக தாளிக்க போகிறேங்க. தேங்காய் சாதத்துக்காக நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேங்க. அது தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னா அந்த அரோமா நல்லா இருக்குங்க. அதனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா வதக்கணுங்க. இப்போ வானலி காஞ்ச உடனே அதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கடலைப்பருப்பும், கருவேப்பிலை, பச்சை மிளகாவை சேர்த்துக்கிட்டேங்க. நான் 2 பச்சை மிளகா காரத்துக்காக போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கிறேங்க. இப்போ தேங்காவை நான் நல்லா துருவி வச்சிருக்கேங்க. துருவின தேங்காவையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. தேங்காயில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குங்க. அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணுங்க. ஏன்னா நம்ம லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கும்போது அந்த மாதிரி லைட்டாக ஒரு வதக்கு 2 வதக்கு வதக்கிட்டோன்னா நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ள தேங்காய் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடுங்க. அதனால எண்ணெயில் துருவின தேங்காவை போட்டு அதை நல்லா நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணுங்க.
அந்த துருவின தேங்காவை போட்ட உடனே நான் அதுலேயே லைட்டாக உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ தேங்காவை நல்லா அந்த மாய்ஸ்டர் லெவல் கொஞ்சம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதில் வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு உப்பும் சேர்த்துக்கலாங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் சாதத்தை போட்டு கிளறி குழந்தைக்கு நான் பேக் பண்ண போகிறேங்க. தேங்காய் சாதம்னா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டங்க. அதனால இந்த மாதிரி செய்து கொடுத்தா அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்கங்க. அந்த புலாவ் மாதிரி பிரியாணி அப்படி செய்கிறதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி யாருமே செய்து கொடுக்கறது இல்லைங்க. தேங்காய் சாதம் இந்த மாதிரி செய்தால் என்னோட குழந்தைக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நம்ம அடுத்து இந்த சாதத்துக்கு ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் வறுவலை செஞ்சுக்கலாங்க. இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சோம்பு தாளிச்சுக்கிறேங்க. சோம்பை போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நான் ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. தோலோட நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. அதையும் நான் சேர்த்துக்கிறேங்க. அந்த தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துட்டு அதில் உருளைக்கிழங்க நான் பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்க போகிறேங்க. சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்க இப்போ போட்டாச்சுங்க. கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கையே ஒரே மாதிரி செஞ்சு தராமல் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி செய்து கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு அப்போ தான் அது ஒரு அட்ராக்டிவாக சாப்பிட்றதுக்கு செய்கிறாங்கங்க. உருளைக்கிழங்க போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேங்க. இப்போ அதில் உப்பும் மஞ்சள் தூள் மிளகாய் பொடியில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. தண்ணி லைட்டாக தெளிச்சிருக்கேங்க. அதுவும் வேகிறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே தண்ணி தெளிச்சிருக்கேங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அடுத்து மஞ்சள் தூள் போட்டுட்டேன். மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி எண்ணெய் சுண்டி நல்லா சுருண்டு வருங்க. அப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு இதுவாக ரெடி ஆகிடுங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ குட்டி இட்லி ஊற்ற போகிறேங்க. அதுக்காகவும் நான் மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ உருளைக்கிழங்கு ரெடியான உடனே இதை எடுத்துட்டு நம்ம இட்லி ஊற்றுறத பார்த்துடலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பாக வந்துடுச்சுங்க. அதை இறக்கிடலாங்க. அடுத்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. குட்டி இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க. அதுவும் மூடி வச்சுட்டு நம்ம இப்போ சாதத்தெல்லாம் பேக் பண்ணிடலாங்க. இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேங்க. பாருங்கள்.